அரங்கு நிறைந்தும் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமை நீதிபதிகள், அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த சபையில் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அருமை நண்பர் அருணாச்சலம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருணாச்சலம் குறிப்பிட்டது போல் இந்த சோஃபாஸ் போட்டதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தோடனே என்னன்னா சோஃபாஸ்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் கேட்டேன், என்னங்க சோஃபாஸ்னா? ஏதோ சொசைட்டி ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம் அப்படிங்கிற சொன்னாங்க. நமக்கு வந்து ஜஸ்டிஸ் டெலிவரியும் தெரியாது, ஆல்டர்னேட் ஜஸ்டிஸ் டெலிவரி அப்படின்னு. நான் எனக்கு லீகல் ஃபிட்டடிக் சம்மந்தம், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட், ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாய். ஆனால் அவர் மேல உள்ள ஒரு அன்பினாலும் மரியாதைனாலும் ஏதோ வரட்டும், லெட் ஹிம் கம் அப்படின்னு நினைச்சது கூப்பிட்டுருக்காரு. therefore there will be something I can grasp அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்தேன். உண்மையாகவே வந்து உங்களுக்கு யாரை காட்டிலும் அதிகம் பலனடைந்தது நான் தான். அந்த சோஃபாஸ் மீட்டிங் எல்லாமே அட்டெண்ட் பண்ணேன் நான். I did not miss even a single meeting. மேடம் 2 முறை உரையாற்றி இருக்காங்க, அதையும் நான் கேட்டேன். அந்த விதத்தில் அந்த செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது சோஃபாஸ் வந்து எல்லாம் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள். இந்த மீடியேஷனுங்கிற இந்த பக்கம் வராமல் தொழில் சார்ந்தே சென்று கொண்டு இருந்தால் இதை விட பல மடங்கு கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட இதில் உள்ளன்போடும் தீவிரமாக ஈடுபடுகிற அந்த செயலை பார்த்து நான் விரமிச்சு போயிட்டேன். அது ஒரு அம்சம். அப்புறம் இன்னைக்கு பார்த்ததுல வந்து என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக நான் வந்து ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, பொதுவாக மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இது போன்ற நுண்கலைகளில் வந்து ஆர்வம் இருக்காது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருப்பாங்க அப்படின்னு பொதுவான கருத்து. இந்த கருத்தெல்லாம் எனக்கு உடஞ்சி போச்சு. பார்த்தா இசையரங்கம் உண்மையாக சொல்கிறேன் நான், இந்த இசையரங்கத்தினுடைய மேன்மையை இந்த கதையரங்கம் வெல்லுமாங்கிறது எனக்கு இப்போ ஒரு சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு கிளப்பிட்டாங்க. அதாவது இதோடைய பாடு 1, 2 இந்த அம்மா இந்த அம்மா. ஏன்னா வெறுமனே இசை என்பது அந்த அந்த 7 ஸ்வரங்களை தொண்டையிலிருந்து வார்த்தைகளாக கொண்டு வருவது மட்டுமல்ல, இசை என்பது you should emanate from each and every cell of your body. உடம்பின் ஒவ்வொரு அணுவிலிருந்து அது வெளியே வரணுங்கிறது ஜட்ஜையா பாடும்போது ரொம்ப நல்லா அனுபவிச்சு. அதாவது சொல்லுவாங்களே, ஜட்ஜ்மெண்ட் should also seem to have been delivered. அந்த மாதிரி இசையை வந்து எந்த அளவுக்கு அவங்க ரசிக்கிறாங்க. நீ ரசிக்கிறன்னா கேட்கற நான் எப்படி ரசிப்பேன்? ஆகவே பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிட்டாங்க பாடினவங்க. இந்த அம்மாவட்டும் அவராகட்டும் ஜட்ஜாயாவாகட்டும் அப்படியே கரைஞ்சு போய் பாடும் பொழுது அது ஒரு மேலான அனுபவத்தை கொடுத்தது. நான் வந்து இந்த கதையரங்க நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் இசை இருக்கும் அப்படின்னு ராமர் சோபா நிறைய தடவை பாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கும் பொழுது என்ன அருணாச்சலம் இசை சோபிக்கணும்னா நல்லா இருக்காதே அப்படின்னு நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் வந்து எதிர்பார்த்ததுக்கு மேலே பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரே ஒரு யோசனம். தோழர்களே, அருணாச்சலம் ஒரு ஆச்சரியமான மனிதர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பிஸி லாயர், இது நமக்கு தெரியும். அப்புறம் வந்து அவர் மீடியேட்டர், ட்ரெயினர். எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் நான் சிவகங்கையில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், ஒரு மீடியேட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், அல்லது வந்து ட்ரைனிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இல்லை, மாசத்துல ஒரு 10 நாள் டிராவலே இருப்பார் போல இருக்கு. அவ்வளோ பிஸியான ஆள். அவர் சொல்ற ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படி இருக்கும்போது அவரு அந்த தொழில் சார்ந்த அந்த நெருக்கடிகளில் இருந்து விலகி ஒரு இலக்கியம் படைக்கிறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு எத்தனைப்பு வேணுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு கதை என்பதை வெர்பாட்டிமா எழுதுறதுக்கே 4 மணி நேரம் வெர்பாட்டிமா. அந்த கருவை மனசை உருவாகி அதை ஊற போட்டு ஆற போட்டு அதை இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி
அதை அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு அது நிறைய காலம் ஆகலாம். அப்படியே வந்தாலும் கூட பிசிக்கலாக உட்காந்து பேனா பென்சில் எடுத்து எழுதினாலே 4 மணி நேரம், எடிட்டிங் 2 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். அப்படி இவ்வளோ பிஸியிலையும் கூட அவர் எழுதியிருக்காருன்னா அந்த இலக்கியத்துங்கிற ஒரு ஆர்வம் தான் வெளிப்படுது. அதனால தான் அதாவது எனக்கு நான் ஒரு பழமொழி நான் படித்தேன். அது அந்த பழமொழியுடைய உண்மைத்தன்மை பல்வேறு காலகட்டம் நான் உணர்ந்துட்டே இருந்தேன். A busy man has got time to do everything அப்படின்னு ஒரு பழமொழி படித்தேன். அதனுடைய வெராசிட்டி படிக்கும்போது எனக்கு அவ்வளவா தெரியல. அண்ணா அருணாச்சலம் போன்ற ஆட்களை பார்க்கும் பொழுது கரெக்ட் தான். பிஸி மேன் நினைச்சா he can do anything. நேரம் இல்லைங்கிறது யாராலையும் சொல்ல முடியாதுங்கிற சொல்வதற்கு நடமாடும் இளைஞன். அதாவது vibrant personality. I used to draw a lot of inspiration from அருணாச்சலம். அந்த அளவில் இது. அப்புறம் இந்த அவருக்கு பொதுவாக வயசை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. எந்த வயசில் வேணாலும் எந்த ஒரு அவுட்புட் வேணாலும் வெளியே வரலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் கூட ஒரு பொது உலக வழக்கில் இருக்கிறது இந்த வயசில் ஒரு கதை எழுத ஆரம்பிப்பாங்கிறத யாராலையும் கற்பனை பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வந்துருக்கு, அது நம்ம பாராட்டணும். பார்க்கும் பொழுது அது அந்த கதைகள் அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கதைக்கான கருப்பொருள்கள் வேறு எந்த துறையில் இருப்பவர்களை காட்டிலும் வக்கீல்களுக்கு தான் அதிகம். நீங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. அடிதடி கேஸ், கொலை குற்றம், சிறுபாக அடிச்சுட்டான், திட்டான், முறைச்சு பார்த்துட்டான், என்னென்னமோ கற்பனையே பண்ண முடியாத எல்லா உண்மை சம்பவங்களும் நீங்க கமக்ராஸ். அந்த சம்பவங்களை அது உள்ள மனித கூறுகளை கொஞ்சம் வேற ஆங்கிள் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் காரிக்கு மாதிரி புதுமைப்பித்தன் மாதிரிலாம் படைக்க முடியும். அந்த அளவுக்கு அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய அனுபவங்களை மன்னிக்கணும். கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்து ஸ்டாப் மீ எனி டைம். ஏன்னா கதைகள் நான் அவ்வளோ ஆர்வமாக நான் படிச்சிருக்கேன். அதனால் நேரமாச்சா யூ ஆர் ஃப்ரீ டு ஸ்டாப் மீ, ஐ ஒன்ட் மிஸ்டேக். இதில் அவருடைய கதைகள் எல்லாமே விளிம்பு நிலை மனிதர்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறார். சமுதாயத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறதாக எடுத்துக்கலாம். ஒன்று பாதிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று அந்த பாதிப்புக்கு காரணமாக இருக்கிறவங்க. The world is divided into two, exploited and exploited அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, இவருடைய பார்வை அல்லது இவருடைய கரிசனம் என்பது அந்த விளிம்பு நிலை எலமெண்ட் மக்கள் தான் இவருடைய சபால்டன் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி தான் இவருடைய பார்வைகள். அதே மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட நாம் பார்க்கின்ற பார்வையில் ஒரு புரட்சிகரமான திருப்பத்தை ஏற்படுத்துறாரு. உதாரணமா டவுன் பஸ்ல போறோம். டவுன் பஸ்ல போகும்போது இளைஞர் பட்டாளம், இளைஞர்னாலே அதுக்கு உண்டான கேரக்டர். அவன் அப்படி இல்லைன்னா என்ன நம்மளே கேட்போம் இல்ல, கேட்போம். அப்ப அந்த துடுக்குதல் வேணும் தான். டு சம் எக்ஸ்டென்ட் அந்த mischief is necessary and we grown ups also enjoy such mischief. அது ஒன்றும் மாத்துக்கிறது இல்லை. ஆனா படிக்கட்டில் தொங்குறது, ரகலை பண்றது எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம கண்டக்டர் வரான்னு மேல வாங்கப்பா வேறே மாட்டோம். ஆனா இதே பை சான்ஸ் அந்த படிக்கட்டில் இருக்குவேன் கீழே விழுந்து காயமானாலோ மரணம் அடைந்தாலோ யாருடைய சீட்டு கிழியும்? கண்டக்டர் சீட்டு தான் கிழியும். சில சந்தர்ப்பங்களில் டிரைவர் கூட அதுக்கு காரணமாக பாதிப்பு வரலாம். நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட சத்தான் சொல்ல முடியாது. ஆகவே அவனையும் கீழையும் காப்பாற்றணும், தன்னுடைய பாதிப்பும் காப்பான்னு சொல்லிட்டு அவங்க தொண்டை தண்ணி கிளியே கத்திட்டு தான் இருக்காங்க. அப்படித்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தம்பின்னு ஒரு டிரைவர் 56 நம்பர் பஸ்ல அவர் டிரைவரா இருக்காரு. அவருக்கு செங்குன்றம் டு தங்கசாலை ரூட். அவருக்கு நடுவில் கொஞ்சம் காலேஜ் பசங்க ஏறுவாங்களாமா. ஒரே ரகலை தான், படிக்கட்டை விட்டு மேலே பஸ் நிறைய காலியாக தான் அங்கதான் தூங்கிட்டு வருவானுங்க. அது ரகலை பண்ணுவாங்க. அது இவரு கண்டக்டர் மேலே வாப்பான்னு வருவார். இவர் நல்ல தம்பி அங்க முன்னாடி உட்காந்து அவரு வேலை இல்லாது இருந்தாலும், ராஜா கண்ணுங்களா மேலே வாங்கப்பா அப்படின்னு அவ்வளவு தாஜா பண்ணி கேட்பாரு. அப்பவும் யாரும் வரமாட்டாங்க. இது அன்றாட வாடிக்கை. சில சமயத்தில் என்ன கேட்டீங்கன்னா,
பொறுமை இழந்த பொதுமக்கள் என்ன, பொதுமக்கள் வந்து அவன் இஷ்டத்துக்கு அவங்க வந்து they take authority to control this unruly behavior of the people. உன்ன சனியங்களை மேல வாங்கடா அப்படின்னு ஒரு பெரியவர் சத்தம் போட்டுவார். கொஞ்சம் கடுமையா ஆக்ரோஷமா தோணல, சனியங்களா மேல வாங்கடாங்கிற மாதிரி சத்தம் போட்டுவார். பெருசு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு அடையாளம் பண்ணிக்கிட்டு அந்த ரிங்குக்கு கேங்ல இருக்கிற மாதிரி இருக்கிறவன் ஆக்ரோஷமா உள்ள வருவான். அடுத்த செகண்ட் வந்து பெரியவருக்கு அடி உத. ஏன்னா பசங்க வந்து பெரிய பட்டாளம் இளைஞர்கள், பெரியவருக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பசங்க வந்து ஆக்ரோஷமா அந்த பெரியவர் மேல் பாய போகும்போது நல்ல தம்பிக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுது தெரிஞ்சுக்கிட்டு சமயோசமே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தப்பான்னு பஸ்ஸை வந்து தாறு மாற ஓட்டி ஹெவி டிராபிக் ஜாம் பண்ணிடுவோம். அதாவது ரொம்ப சமயோசிதமா எல்லாருடைய கவனத்தையும் ஒரு செகண்ட்ல வந்து வேற பக்கம் திருப்பிடுவாரு. அந்த அந்த பசங்க அந்த பெரியவரையும் மறந்துடுவாரு, பெரியவர் வந்து பசங்களை மறந்துடுவாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தா வந்து அந்த டென்ஷன் தெரியும். உடனே அந்த பெரியவங்க அந்த மற்ற பயணிகள் கேட்பாங்க, என்னங்க பசங்க இப்படி ரகலை பண்றாங்களே, நீங்க ஏதாவது நடவடிக்கை கொடுவா, நேரா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விடுங்க, பசங்களுக்கு அரெஸ்ட் பண்ண வைங்க அப்படின்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்க, வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம சாபமா சொல்லாதீங்க, அவங்க கொஞ்சம் விவரம் வந்து அவங்களே சரியாயிடுவாங்க அப்படின்னு. என்ன போங்க பெரியவரை, நீங்க பிழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்கன்னு அவங்க வந்து நல்ல நிலைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவோம். இப்படி அவர்கள் இவ்வளவு வன்மமாக நடந்து, வன்மம் சொல்ல முடியாது, அன்பேரபிளி மிச்சுவஸ் அப்படி வச்சுக்கலாம். they are not intending வன்மம் or violence என்ன. அப்ப வரும்பொழுது இவருக்கு வந்து நம்பிக்கை இருக்காரு, எப்படி இவங்களை மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை. போக 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 அவங்க என்னதான் ரகலை பண்ணாலும் இந்த நல்ல தம்பியும் அந்த நல்ல தம்பிங்கிற டிரைவரும் டேனியலுங்கிற அந்த கண்டக்டரும் வாராஜா மேல வாமா, உங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அன்பான கரிசனமான துணியை தவிர வேறொன்றும் சொல்லுவதே கிடையாது. இப்படி இவ்வளவு இறங்கி போறாங்கன்னு சொல்லிட்டு சக பயணிகள் தான் போச்சுக்காங்க தவிர இவங்களுக்கு அந்த சலிப்பே கிடையாது. இப்படியே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நிலைமை மாறி வருது. அவங்களுடைய இது மெல்லோ ஆகிறாங்க அந்த பசங்க. ஒரு முறை என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, குப்பல் வழக்கமாக தூக்கிட்டு வர்றாங்க. அந்த வன்னிங்கிற அந்த மாணவர் குழு தலைவர் தான் வந்து தொங்கிட்டு வர்றான். ஒரு இடத்துல பஸ் நிற்குது. பஸ் நிற்குதுன்னா உள்ளேருந்து ஒரு பாட்டி இறங்கணும். அந்த பாட்டி இறங்கணும்னா இவங்க வழி விட்டாதான் இறங்க முடியும். ஃபுட்பால் இருந்தவங்கன்னா தவாலு கீழே இறங்கி நின்றுட்டு அந்த பாட்டியை வந்து இறங்கும். அந்த இறங்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, படப்படப்புல அந்த பாட்டியோட சாரி வந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு கம்பியில மாட்டி அப்படியே வந்து ஃபால் ஃபார்வர்ட் கீழே விழுவாங்க. உடனே வந்து பஸ்ல இருக்கிறவங்க ஐயோ 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 கத்துவாங்க. உடனே கீழே விழ போன பாட்டி வேறாண்டி அப்படின்னு கத்திட்டே கீழே விழுவாங்க. கரெக்டா அங்க வண்ணி நின்று இருப்பான். என்ன அப்படியே அந்த பாட்டிய நெஞ்சில தாங்கி பத்திரமா இறக்கி விட்டு போவான். இந்த ஒரு சம்பவம் வந்து அந்த வன்னி மணல் ஆழமா பதிஞ்சிருக்கு, ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. பஸ் பயணம் அதில் பாதுகாப்பா இருக்க வேண்டிய தேவை, பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு வந்து ஒரு அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு தட்டுது. அது மட்டும் இல்ல, அந்த பேராபத்துல இருந்து இந்த பாட்டியை காப்பாற்றுகிற வாய்ப்பு தனக்கு கிடைச்ச உடனே அவனுக்கு வந்து he starts feeling his worth, what I am worth அப்படிங்கிற உணர்வு வந்து வந்துடுது. அடுத்த நாள் எப்போல வண்டி எடுக்கும் பொழுது வன்னி வர்றான். வன்னி வந்து அவன் எப்போ வன்னி வந்து டெப்போல வந்து ஏற மாட்டான், மீன் தண்ணியில் ஏற மாட்டான், நடுவில் எங்கேயாவது ஓடுமா ஏறுவான். அவன் வந்து டெப்போக்கே வந்து வந்தோடனே நல்ல தம்பிக்கும் டேனியலுக்கும் அந்த டிரைவர் கண்டக்டரும் இங்கேயே வர்றான், இங்கே ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பஸ் ஏறி டிரைவருக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்து வருவான். டிரைவர் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா டிரைவரும் டேனியலும் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டிட்டு அப்படின்னு அந்த கதை முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதாவது இது அற்புதமான கதை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பசங்க இருந்தா பொதுமக்களுடைய கமெண்ட் என்ன, சனியனுங்க, ஒரு irresponsible idiots அப்படின்னு சொல்லுவோம்.
தெருவில் யாராவது ஏதாவது ஒர்க் ஷாப்லையோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரிலையோ அல்லது ஏதோ ஒரு அலுவலகத்தில் கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டிருந்தாங்கன்னா பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா வேற வேலை இல்லை, எப்ப பாரு சம்பள உயர்வு சம்பள உயர்வு. நான் ஒரு வங்கி ஊழியர். நான் வங்கிகளை இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளையும் தேசியமாக்கு அப்படிங்கிற கோரிக்கை வச்சு ஒரு நாள் தர்ணா இருந்து கொடி பிடிச்சி கோஷம் போட்டிருந்தோம். ஒரே சிங்கிள் டிமாண்ட், நேஷனலைஸ் தி அதர் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆல்சோங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. எங்க காதவரே சொல்றான் வேற வேலையில் இருந்த வங்கி இருக்கு, எப்ப பாரு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல அப்படிங்கிற கமெண்ட். இது எதை காட்டுதுன்னா அவர்களுக்கு எங்கள் பிரச்சனை புரியவில்லை என்பது அல்ல, பொதுமக்கள் இதர தரப்பு பிரச்சனைகளை கரிசனமாக பார்க்கிற பார்வையே கிடையாது, அந்த அவுட்லுக்கே கிடையாது. அதாவது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிற ஒரு எத்தனைப்பு அட்டெம்ப்ட் கிடையாதுங்கிறது தான் காட்டுது. அந்த அட்டெம்ப்ட் வேணுங்கிறத உணர்த்தக்கூடிய அற்புதமான கதை அம்பேத்கர் நம்பர் பஸ்ங்கிறது. தோழர்களே, நண்பர்களே, மிக சிறப்பான ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு அருணாச்சலம். நிறைய கதைகள் இருக்கு, அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பேசுவார்கள் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி நீங்களும் இந்த கதைகளை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.